Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் சங்ககிரி அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு கஞ்சா போதையில் இருந்த ரவுடி கொலை மிரட்டல் விடுத்த காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்க கண்ணன் முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சேலம் மாவட்டம் ஆட்டியாம்பட்டியைச் சேர்ந்தவர் சத்யராஜ். இவர் மீது, அதாவது ஆட்டியாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் ரவுடிப்பட்டியில் இடம்பெற்றுள்ள இவர் மீது சேலம், ஆட்டியாம்பட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர், அப்புறம் சேலம் மாவட்டம் குண்டலாம்பட்டி உட்பட சேலம் மற்றும் புறநகர் பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ரவுடியான இவர் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து சேலத்தில் விற்பனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி இவர் கைதாகி சிறை செல்லும் நிலையில் சிறையில் வைத்தும் கஞ்சா விற்பனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளதால் சிறை நிர்வாகம் இவர் என்றாலே அதிர்ச்சியில் உறைவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் இந்த ஆட்டியாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதிதாக இன்ஸ்பெக்டர் கண்ணன் நியமிக்கப்பட்டார். இவர் கண்ணன் வந்து சத்யராஜ் மீதான வழக்குகளை துவங்கினார். இந்நிலையில் இன்ஸ்பெக்டரின் அதிரடி நடவடிக்கையை கண்டு சத்யராஜ் தனது இருப்பிடத்தை சங்ககிரிக்கு மாற்றம் செய்து கொண்டார். இதனை அறிந்த இன்ஸ்பெக்டர் தலைமையிலான தனிப்படை போலீசார் சங்ககிரியில் சென்று அவரை கைது செய்தனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர் போலீசார் கைது செய்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக கஞ்சா போதையில் இருப்பதாக நடித்துள்ளார். மேலும் அவரை உடனடியாக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து சென்றனர். அங்குள்ள போலீசார் நிலையில் எப்படித்தான் பெட்ரோலை கொண்டு வந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் பெட்ரோலை ஊற்றி கொலை மிரட்டல் விடுத்தார். அது மட்டுமின்றி அரசு மருத்துவமனையில் பெட்ரோல் குண்டு வீசி விடுவேன் என அவர் மிரட்டலும் விடுத்தார். இதை அடுத்து அங்கு இருந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் போலீசார் இணைந்து அவரை சமாதானம் செய்து அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதித்தனர். ஆனால் அங்கும் அவர் பெரும் ரகளையில் ஈடுபட்டார். இதை அறிந்து போலீசார் அவரை ஒரு வழியாக சமாதானம் செய்து ஆட்டியாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து அவர் மீதான வழக்கின் மீது ஓமலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்தனர். ஆனால் அவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள போதும் ஆட்டியாம்பட்டி போலீசார் மற்றும் வெண்ணந்தூர் போலீசார் தன்னிடம் வாங்கி தின்பதாக திறந்த வெளியில் அவர் பேசியிருப்பது போலீசார் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சங்ககிரி அரசு மருத்துவமனை டாக்டர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்களை சத்யராஜ் தாக்கிய போதும் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என குற்றம் சாட்டினர். ஆனால் சங்ககிரி போலீசார் பொது சொத்துக்கு சேதம் அளித்ததாக வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அந்த வழக்கு நிலுவையில் வைத்திருப்பதாகவும் விரைவில் சத்யராஜ் கைது செய்யப்படுவார் என தெரிவிக்கின்றனர். சத்யராஜ் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பு நிலையில் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என ஆட்டியாம்பட்டி பொதுமக்கள் மற்றும் சங்ககிரி அரசு மருத்துவமனை டாக்டர்கள் மற்றும் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.